வணக்கம். நான் டாக்டர் நிஷா, நேச்சுரல் மெடிசன் டாக்டர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சோர்வு, ஃபெட்டீக், டயர்டாக இருக்கிறது. நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, டாக்டர் நான் என்ன சாப்பிட்டாலும் சரி, நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எனக்கு எப்போவுமே டயர்டாகவே இருக்குங்க, ஒரு சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது, காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வேலை செய்யணும், அடுத்தடுத்த வேலை பார்க்கணும்னு அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சியே இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அந்த வேலையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால தான் நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு. கிடையாதுங்க. நம்ம பாடியில் இருக்கிற சில கண்டிஷன்ஸ்னாலேயோ நமக்கு ஃபெட்டீக் வரலாம். ஸோ இப்போ ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நம்ம தூங்குகிறோம், எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் சில பேருக்கு 8 ஹவர்ஸ் தூங்குவாங்க, காலையில் 10 மணி 11 o'clockலாம் எழுந்துப்பாங்க, ஆனாலும் ஒரு டயர்டாகவே இருக்கும், ஃபுல் டே திருப்பி படுத்துகிட்டே இருக்கணும்னு தோணும். இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாமா? பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஏதாவது நம்ம செல்லுக்குள்ள நல்ல குளுக்கோஸ் என்டர் ஆனாதான் நமக்கு ஏடிபி ப்ரொடக்ஷன் இருக்கும், அதாவது நமக்கு எனர்ஜி இருக்கும். அந்த செல்ஸுக்குள்ள குளுக்கோஸ் நுழையணும் அப்படின்னா இன்சுலின் சுரப்பி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குளுக்கோஸ் நம்ம செல்ஸுக்குள்ளே என்டர் ஆக மாட்டேங்குது. இந்த இன்சுலினுடைய வேலையே குளுக்கோஸை செல்ஸுக்குள்ளே தள்ளுறது. ஆனால் செல்ஸ் அந்த இன்சுலினை எடுத்துக்கணும் இல்லையா, ஏற்றுக்கணும் இல்லையா, அந்த ரிசப்டார்ஸ் வீக் ஆயிருக்கு. அதனால் நம்ம பிளட் இன்சுலின் லெவல்ஸும் அதிகமாகும், குளுக்கோஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பூரா குளுக்கோஸும் பிளட்டிலே இருந்துட்டு செல்ஸுக்குள்ளே போகாமல் இருந்தால் என்ன ஆகும், நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, சத்தான உணவாக சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு சோர்வாகவே இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, நல்ல சத்தான சாப்பாடை நான் கொடுக்குறோம், ஆனாலும் இவங்க இப்படியே தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரூட் காஸ் எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்ம உள் உறுப்புக்கு வெளியில் இருக்கிற கொழுப்பு, அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்டாமினல் ஃபேட்லேருந்து நிறைய டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டாக்ஸின்ஸ் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரும். ஸோ நம்ம வெயிட்டு குறைக்கிறது, அதாவதுங்க நம்ம இந்தியாவில் ரொம்ப ஒரு காமனாக பார்க்குற ஒரு டெண்டன்சி வெளியில் ரொம்ப சில பேர் பென்சில் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளுறுப்புக்கு வெளியில் ஃபேட் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க மெலிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு கட்டாயம் கிடையாதுங்க. உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸுக்கு வெளியில் ஃபேட் இருந்தால் கட்டாயமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அதனால் நமக்கு குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடுங்க. எல்லாருக்கும் இது ஓரளவுக்கு காமனாக எல்லாருக்குமே தெரியறது, அயர்ன் டெஃபிஷியன்சி. எதுக்காக நமக்கு அயர்ன் தேவைப்படுது, இந்த அயர்ன் தான் நம்ம உடலில் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் நம்ம செல்ஸுக்குள்ளே ஏறணும் அப்படின்னா அயர்ன் ரொம்ப முக்கியம். நமக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த ஆக்சிஜனேஷன் செல்ஸுக்குள்ளே போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம இருக்கும்போது எனர்ஜி ஜெனரேட் ஆகாது. ஸோ அதனால் திருப்பி சோர்வாகவே இருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, அயர்ன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கோதுமை புல்லுடைய சாறு உடனே ஹீமோக்ளோபின் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு. அதாவது நம்ம சும்மா இந்த கோதுமையுடைய சீட்ஸை நம்ம பாட்டில் போட்டு வச்சாலே நிறைய புல் வரும். ஒரு 10 daysல உங்களுக்கு நீளமான புல் நிறைய வரும். அதை வச்சு ஜூஸ் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் லாக்டோஃபெரின் டேப்லெட் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதோட நம்ம வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும். பப்பாயா, நெல்லிக்காய், இது போல் வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிட்டோன்னா நல்ல நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் நேச்சுரலி நமக்கு எனர்ஜி அதிகமாகும், ஏன்னா ஆக்சிஜனேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ரெண்டாவது காரணம். அடுத்தது சோர்வுக்கு ஒரு காரணம் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சிங்க. சோர்வு அப்படின்னா எல்லாரும் சிபிசி கவுண்ட்டு, பிளட் கவுண்ட்டில் ஹீமோக்ளோபின் எவ்வளோன்னு பார்க்குறோம். மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும் சோர்வு இருக்கலாம். ஸோ மெக்னீஷியம் உடைய என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, இந்த குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா அந்த குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் மெக்னீஷியம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும்
டயர்ட்னஸ் வரலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கேசஸில் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னா நேச்சுரல் மெக்னீஷியம் ரிச் சோர்சஸ் கொடுக்கணும். ஸோ மெக்னீஷியம் ரிச்னா நம்ம கீரை தாங்க. ரெகுலராக கீரை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போதுமான அளவில் கிடைக்கும். ஸோ ரிச்சு எதுக்காக எப்போவுமே வீட்டில் கீரை சாப்பிடுங்க சொல்கிறது அப்படின்னா, கீரை சாப்பிடும்போது மெக்னீஷியம் ரிச் சோர்ஸ் வந்துட்டு நம்ம கீரைகளில் இருக்குது. இப்போ நிறைய வீட்டுகளில் கீரையெல்லாம் வந்து நம்ம க்ளீன்லாம் பண்ணி ரெகுலராக பண்ண முடியலங்க அப்படின்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சாதத்தோட பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய்யோடு சேர்த்து உருண்டை பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா அந்த கேப்சியூல் ஃபார்மில் கிடைக்கிது, அந்த கேப்சியூல் சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு வழியில் கீரை உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் மெக்னீஷியமுக்கு. அடுத்த முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் வைட்டமின் B12. வைட்டமின் B6 B12 குறைபாடு இருந்தாலும் சோர்வு வருங்க, எப்போவுமே ஃபெட்டிக் இருக்கும், நமக்கு அங்கங்கே வலி வர ஆரம்பிக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க கால் பாதம் ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, சென்சேஷன் இருக்க மாட்டேங்குது. சில பேர் வந்து தரையில் நடக்கும்போது ஏதோ தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்குங்க, ஒரு பபிள், ஒரு ஒரு குத்துற ஃபீலிங், ஒரு அப்படியே ஒரு இழுக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம நர்வ்ஸுக்கு ரொம்ப தேவையான ஒரு விட்டமின் வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ். ஸோ வைட்டமின் எஸ்பெஷலி B6 B12 நம்ம வந்து நம்ம ஃபுட் வழியாக, எஸ்பெஷலி இப்போ வெஜிடேரியன்ஸ்னால் கர்ட், பட்டர் மில்க், டைரி ப்ராடக்ட்ஸில் இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ்னால் எக்ஸ், சிக்கனில் கிடைக்கிது. ஸோ இந்த ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நமக்கு வந்து வைட்டமின் B12 தேவையான அளவில் பாடியில் இருக்கும். அடுத்த காரணம் கார்டிசால் லெவல்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறது உடம்பில். அதாவதுங்க இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பல யோசனைகளோட ரொம்ப டென்ஷனாகவே நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டிசால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் நமக்கு தேவைப்படும். காலையில் எழுந்திரிச்சு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா கார்டிசால் தேவைப்படும். ஆனால் அது பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம பிளட்டில். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யோசித்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நைட்டில் கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கார்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக மெலனின் லெவல்ஸ் கம்மியாகும். மெலனின் தான் நமக்கு தேவையான ஸ்லீப் ஹார்மோன். ஸோ கார்டிசால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மெலனின் லெவல்ஸ் கம்மியாகும். மெலனின் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் தூக்கம் கெட்டு போயிடுங்க. தூக்கம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக காலையில் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஸோ கார்டிசாலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஹெர்ப் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அஸ்வகந்தா. காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு ஹெர்ப் அஸ்வகந்தா. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுற மெடிசன் அஸ்வகந்தா. நர்வ்ஸுக்கு ரொம்ப நல்லது. அஸ்வகந்தாவுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா உடலில் இருக்கிற கார்டிசால் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுங்க. கார்டிசால் லெவல்ஸ் பேலன்ஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல தூக்கமும் வரும், நமக்கு காலையில் எழுந்துக்கும் போது புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்துலேயும் எந்த காரணத்தில் நீங்கள் வரீங்கன்னு பாருங்கள். எஸ்பெஷலி உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி காலையில் எழுந்திரிச்சா அந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க செல்ஸுக்குள்ளே அந்த குளுக்கோஸ் போக மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்ளிமெண்டேஷன் தேவைன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, வைட்டமின் டெஃபிஷியன்சினா வைட்டமின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வெயிட் குறைச்சிக்கோங்க, இல்லை டயட் மெத்தட் மாறுங்க. அதாவது வெயிட் இல்லாதவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை பாருங்கள், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்கள், இன்சுலின் லெவல்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கான டயட்டும் எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ என்ன ரீசன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி அந்த மோட்டிவேஷன் லெவல், அந்த சுறுசுறுப்புக்கு நீங்கள் திருப்பி வரலாம். தேங்க்யூ.